வணக்கங்க. நான் தான் உங்க தமிழா. ஒரு 1½ ஏக்கருக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சூப்பராவே சொட்டு நீர் பாசனம் அமைச்சு குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம வந்து ட்ரென்ச் எடுக்க ஐடியாலாம் குடுத்துட்டு போயிட்டு, நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அதேபோல டேக் ஆஃபும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்தாச்சு. டேக் ஆஃப்ல வந்து அவைங்க 16 ஜாயினர் தாங்க கேட்டிருந்தாங்க. அதனால வந்துட்டு சப்ளைன் வந்து சாய்வா இருக்க மாரி வச்சு நம்ம கேட் வால்வ்ல இன்ஸ்டால் பண்ணிருவோங்க. இங்க ஒரு 1/2 ஏக்கருக்கும் ஒரு வால்வு அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 3 வால்வு வச்சிருக்கேங்க. 3 வால்வுமே ஒரே இடத்துலயே வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதேபோல 3 வால்வும் அவங்களுக்கு ஒரே இடத்துல வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி குடுத்தாச்சுங்க. வால்வும் வந்து வெர்டிகல் பொசிஷன்ல தான் ஹேண்டில் இருக்க மாரி வச்சிருக்கோம். ஆப்பரேட் பண்றதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதேபோல ட்ரென்ச்சையும் வந்து அவைங்க மூட ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அந்த ப்ளஸ் வால் எண்ட் அந்த எண்ட்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா, ட்ரென்ச் மூடிட்டு வரணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல வென்ச்சர் இன்ஜெக்டர் தாங்க. அது அசெம்பிள் தான் கேட்டிருந்தாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம வென்ச்சர் கேட் வால்வ் வந்துட்டு 2½ இன்ச் கேட் வால்வ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி குடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம வந்துட்டு சில பேர் வந்து 2½ டீ போட்டு அதில வந்து ரெடியூசர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணாதீங்க. 2½க்கு 2 டீ அப்படி இல்லன்னா 2½க்கு 2 புஷ் இருக்கு. அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லைஃப் நல்லா வரும். எதனாலனா ரெடியூசர் வந்து சீக்கிரமாவே வந்து டேமேஜ் ஆயிருது. அதாவது வென்ச்சர் இன்ஜெக்டர் இன்ஸ்டால் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டீல நம்ம வென்ச்சர் இன்ஜெக்டர் வச்சோம்னா ஏரோ மார்க் வந்து மேல் நோக்கி இருக்கணுங்க. அது 2வது டீல வந்து நம்ம வென்ச்சர் இன்ஜெக்டர் இன்ஸ்டால் பண்றோம் அப்படின்னா, அந்த வென்ச்சர் இன்ஜெக்டரோட ஏரோ மார்க் வந்து கீழ் நோக்கி இருக்கணுங்க. வென்ச்சர் இன்ஜெக்டர் இந்த ரைசர் பைப் 2 பைப்பில எந்த சைடு வச்சாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதில எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃபில்டர் செட்டப்பையும் அந்த வென்ச்சர் இன்ஜெக்டர் செட்டப் 2யும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா இருக்க மாரி வச்சு பேஸ்ட் பண்ணிருவோம். இந்த ஃபில்டர் செட்டப்ப நம்ம எடுத்துட்டு போயிட்டு மெயின் லைன் கூட ஜாயின் பண்ணிருவோம். அதேபோல நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்க ஹோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் அதாவது 1 1/4 அடிக்கு ஒரு ஜிப் இருக்கும். அந்த ஜிப்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோஸ் தாங்க. அதாவது 8 லிட்டர் டெலிவரி அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா, 4 ஹோல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது பிரஷர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிடைக்கும் அப்படின்றதுக்காக. அடுத்து நம்ம இந்த இடத்துல ஃபில்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் டே வருவோம். அவைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, உழவு ஓட்டிட்டு நிலக்கடலையும் வந்து டிராக்டர் மூலமா போட்டிருப்பாங்க. நம்ம வந்து அதுக்காக தான் ஓஸ் இழுக்க போயிருக்கோங்க. ரவுண்ட் ஓஸ் அப்படின்றதுனால நம்ம ஒவ்வொரு ஓஸா தாங்க இழுக்கணும். ஓஸ் இழுக்கும்போதே அதில இருக்க ட்விஸ்ட் எடுத்துறணுங்க. இல்ல அப்படின்னா ஓஸ் வந்து முறுக்கல் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா, நீர் வந்து சரியா பாயாது. ஒன்ஸ் அந்த எண்டுக்கு போயிட்டு ஒரு இழு இழுத்தீங்கன்னா, இருக்க எல்லா ட்விஸ்ட்டுமே ரிலீஃப் ஆயிரும். நம்மளும் வேலைய ஆரம்பிச்சு 1 மணி நேரத்திலேயே வந்து அவங்களுக்கு ஒரு வயல் ஃபுல்லா ஓஸ் இழுத்து குடுத்தாச்சுங்க. அடுத்து அவங்களும் மோட்டர் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ளஸ் வால்வ் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேங்க. ப்ளஸ் வால்வ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஹோல்ஸ் போட்ட அந்த டஸ்ட்டு இது எல்லாமே வந்து வெளிய வந்துரும். அது மட்டும் இல்லாம நம்ம அந்த இன்லைன் ஓஸ் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சில டஸ்ட்லாம் உள்ள போயிருக்குங்க. அதனால அந்த இன்லைன் ஹோஸ் வழியாவும் வந்து நீர் வெளிய வர வரைக்கும் விட்டுட்டு, நம்ம அதுக்கப்புறம் தாங்க எண்டுக்க போடணும். நம்ம ஹோஸ் இழுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கனெக்டர்ல கனெக்ட் பண்ணும்போது ஹோஸ்லாம் வளைஞ்சிருக்குங்க. எண்டு கப் போடும்போது ஒன்ஸ் நம்ம ஹோஸ வந்து அந்த எண்ட்ல டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஜிப்ல இருந்தே நீரானது வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிரும். இல்ல அப்படின்னா வளைஞ்சு வரும்போது ஒரு 2 ஜிப் தள்ளி அந்த சைடு தாங்க ட்ராப் ஆகும். இந்த தோட்டத்தில எவ்வளோ செலவானதுன்னு கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு சூப்பர் ஐடியாவோட சந்திப்போம்.